இந்த தென் மாவட்டங்கள்ல மழை பாதிப்பை திமுக அரசு எப்படி கையாண்டுட்டு இருக்காங்க? அது திருப்திகரமா இருக்கா இல்ல எப்படி? என்ன சொல்லுவாங்க, வரலாறு காணாத மழை, அன்பிரசிடென்டல் ரெயின். அங்கு மக்கள் எல்லாம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். நான் கூட நிவாரணம் வழங்குவதற்காக நான் இப்போ இங்கே வீரபாண்டி திரு செல்வம் அவர்களின் தந்தையார் மறைவு நிகழ்ச்சியில் கலந்துட்டு நேரம் அங்கே தான் போகிறேன். மக்களவை தேர்தல் வரப்போகுது, கூட்டணி நிலைப்பாடு பாஜகவோட போறதா பேசிக்கிறாங்க. பேசிக்கொள்வதுதான் பதில் சொல்ல முடியாது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேர்தல் விகிதத்தை இந்த மாத கடைசியில் அடுத்த மாதத்தில் நாங்கள் அதை பற்றி முடிவெடுப்போம். சார், இந்த பொன்முடி தீர்ப்பு எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா அவர் அந்த தீர்ப்பு வந்தப்பயே அவரோட பதவி தகுதி நீக்கம் விழுந்ததா சொல்லப்படுறாங்க. இன்னமும் ராஜினாமாவோ இல்லை என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? திமுக இந்த விஷயத்தில் எப்படி சார்? தீர்ப்பு வந்திருக்கு, தண்டனை இல்லை என்பதானே தெரியும். தண்டனைன்னு சொல்லலன்னு நினைக்கிறேன் நான் பார்த்த வரைக்கும். அதுக்கப்புறம் தான் அதை அடுத்த கட்டம் என்னங்கிறத அவங்க செய்வாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை சட்டத்தின்படி அது வந்து குற்றவாளி நிரூபிச்சுட்டாவே சொல்லிட்டு நீதிமன்றம் சொன்னாட்டியே எம்எல்ஏ பதவியாட்டும் அமைச்சர் பதவியாட்டும் தகுதி அப்படி இல்லை. 2 ஆண்டுகளோ அதுக்கு மேல் இருந்தாதான் அந்த இது வரும்னு தான் நான் நினைக்கிறேன். பாப்போம், தண்டனை பண்றீங்க. நம்ம நீதிமன்றம் அவருக்கு தண்டனை வழங்கி இருக்கிறது. எத்தனை ஆண்டுகள் என்பதை பொறுத்து தான் அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்க முடியும். மக்களவையில வந்து தகுதி நீக்கம் வந்து, அதாவது வரலாற்று இல்லாம வந்து 141 பேர் தகுதி நீக்கம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை நீங்க என்ன மாதிரி பாக்குறீங்க? இந்த பார்லிமெண்ட் செக்யூரிட்டி இஷ்யூல தானே, பாதுகாப்பு இஷ்யூல, அது தவறான ஒரு நடவடிக்கை. மத்திய அரசாங்கம் அவர்கள் தகுதி நீக்கத்தை திரும்ப பெற வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.